அன்பின் பரலோக தகப்பனே கொடுத்திருக்கிறோம்ப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ளாக ஆண்டவரே அப்பா இடையில மூன்றாவது நபராக இருந்து ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே சீரழித்து கொண்டிருக்கிறதுப்பா. அப்படியாப்பட்ட குடும்பங்களெல்லாம் என் தேவன் ஒரு விஷயம் கூட தொடுவீராக. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள என் தேவன் கர்த்தாவே அன்பை என் தேவன் ஊற்றுங்கப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையும் கூட கர்த்தாவே இந்த சமூகத்தில் அமர்ச்சித கிருபைக்காய் இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதியிலே நீர் ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் அதை சிருஷ்டித்து அதை ஒரு குடும்பமாக நீர் ஏற்படுத்தி வைத்து அந்த குடும்பத்திற்குள்ளே நீர் உலாவி வந்து மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்த வேளையிலே ஆண்டவரே சத்ருவானவன் சர்ப்பத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்து ஒரு மூன்றாவது நபராக உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தை சீரழித்து போட்டது போல இன்றைய காலகட்டத்திலும் கூட கர்த்தாவே கிறிஸ்தவ குடும்பங்களிலே அழகாய் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே கர்த்தாவே ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ஏதோ ஒரு பெண்ணோ ஏதோ ஒரு ஆணோ மூன்றாவது நபராக உள்ளே நுழைந்து குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறதை நீங்க பாக்குறீங்க ஏசப்பா. அப்படிப்பட்டதான ஆவிகளை அகற்றும்படியா ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டதான ஆணையும் பெண்ணையும் நீர் நியாயம் தீர்க்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தாவே ஒரு நீங்காத நியாயம் தீர்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கரத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று யோனா 2:7 கூறப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த பெண்மணியின் விண்ணப்பம் ஏன் தேவ சமூகத்தில் வந்து எட்டவில்லை? ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்ற புலம்பலின் வசனத்தின்படி ஏன் தேவன் மூடிக்கொண்டார் என்று நிதானிப்போமா? பிளாஷ்பேக். சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க ரொம்ப மோசம்.